சரி, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை என்ன அப்படின்னா, யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம், யோபு 9வது அதிகாரம் 15வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிப்போமா? நான் நியாயாதிபதியாக இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் ஒருக்கா கூட எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிடுமா? யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனம். நான் நீதிமானாயிருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்ம கவனிக்கிற செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, கர்த்தருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? அப்படி கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேலே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பிளஸ்ஸிங், என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, பைபிளில் நிறைய தேவ மனுஷர்களை நீங்கள் வாசிக்க முடியும். எல்லாருமே எஸ்ராவாக இருக்கலாம், நெகேமியாவாக இருக்கலாம், தானியலாக இருக்கலாம், தாவீதாக இருக்கலாம். எல்லா தேவ மனுஷர்களும் அவங்க முட்டி போட்டாங்கன்னா அவங்க வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை, ஏசப்பா உங்கள் இரக்கம் எங்களுக்கு கிடைப்பதாக, உங்கள் இரக்கம் எனக்கு வேணும், உங்கள் இரக்கம் எனக்கு வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா இன்றைக்கி வாழுகிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு செகண்டும் ஏசப்பா உங்கள் இரக்கம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய இரக்கம் இல்லாமல் இந்த பூமியில் வாழவே முடியாது. நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் யார் தெரியுமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை அப்படின்னு புலம்பல்ல நீங்கள் வாசிக்கலாம். புலம்பல் 3:22 வாசிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய இரக்கம் நம்ம மேலே இருந்தால் தான் நம்ம இந்த பூமியில் வாழ முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றால் என்ன நன்மை தருவார் அப்படின்னு நீங்கள் வாசிப்பீங்கன்னா வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாரும் எடுத்தவங்க சத்தமாக மைக்கில் படிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறது என்ன, ஒரு மனுஷன் கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்படும், அரண்மனை முன்போல் நிலைப்படும். கர்த்தர் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தாரார். என்னன்னா, உங்க மேல பிரசங்கிக்கிற எனக்கு மேல கர்த்தருடைய இரக்கம் இருக்குமானால், அந்த வசனம் அழகா சொல்லி, யாக்கோபுடைய கூடாரத்தில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். கர்த்தருடைய இரக்கம் எனக்கு மேல இருந்துன்னா எந்த சிறையிருப்பு, கடனா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வருத்தமா இருக்கலாம், எந்த சிறையிருப்பு, சத்துருடைய போராட்டமாக சிறையிருப்பா இருந்தாலும் எதுவும் நம்மளை தடை பண்ண முடியவே முடியாது. கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல இருந்துன்னா கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். அதே வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது, நகரம் மண்மேட்டின் மேலே கட்டப்பட்டிருக்கும். இரக்கம் இல்லாதது வரையில் நம்ம வீடு மண்மேடா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கர்த்தருடைய இரக்கம் வெளிப்பட்ட போது அலங்கங்கள் இடிக்கப்பட்டது, ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது, அது ஒரு மண்மேடாகவே மாறினது. எப்போ அவங்க மேலே கர்த்தருடைய இரக்கம் வெளிப்பட்டதோ கர்த்தர் 52 நாள்லேயே அந்த அலங்கத்தை கட்டி எழுப்பினார். அப்போ உங்க மேலே, என் மேலே கர்த்தருடைய இரக்கம் இருக்குமானா நம்ம குடும்பம் மண்மேடாக கர்த்தர் விடவே மாட்டார். நாளுக்கு நாள் கட்டி எழுப்புவார். அதே வசனம் சொல்லி தருகிறது, அரண்மனை முன்போல் நிலைப்படும் அப்படின்னு. ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம், ஒரு காலத்தில் நாங்கள் அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். உன் மேலே கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படும்னா, உன் மேலே கர்த்தருடைய இரக்கம் இருக்குன்னா, முன்போல உன் குடும்பத்தை திரும்ப நான் சீர்படுத்துவேன், திரும்ப எடுப்பித்து நிலைநிறுத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய இரக்கத்துக்காக கெஞ்ச வேண்டிய ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அழகா லோத்துடைய குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. கர்த்தருடைய இரக்கம் அந்த லோத்துக்கு குடும்பத்துக்கு மேலே இருந்ததுனால அந்த 2 புருஷர்களும் 2 தூதர்களும், அந்த அம்மா லோத்துக்கு மனைவி, லோத்துக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, 4 பேருடைய கைகளையும் பிடிச்சு இழுத்து அவங்க அக்கினிக்கு இரையாக கூடாதுன்னு அந்த நரக சோதம் கொமோரா பட்டணத்தை கர்த்தர் அழிக்கும் போது அவங்க தீக்கிரையாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கர்த்தர் வச்ச இரக்கத்தினால பிடிச்சு அந்த பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டாங்களாம்.
இந்த லோத்தை குறித்து நீங்கள் பைபிளில் அந்த 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, அந்த 2 புருஷர்களும் ஆபிரகாமுடைய வீட்டில் நல்ல அவங்க ஆபிரகாம் கூட பேசிட்டு வராங்க. இங்கே சோதோமுக்கு நேராக வராங்க. ஏன் சோதோமுக்கு நேராக வராங்கன்னா, இந்த சோதோமுடைய பாவம் கர்த்தருடைய சந்தியில் போய் எட்டிச்சு. ஏன்னா அந்த மக்கள் மகா பாவிகளாக இருந்தாங்க. ஆண்களும் கல்யாணம் பண்ணுறவங்களாக இருந்தாங்க, மகா பாவிகளாக இருந்தாங்க. அதனால இந்த சோதோமை அழிக்க பரலோகத்தில் கட்டளையிட்டபடினால அந்த 2 தூதர்களும் வராங்க. வரும்போது இந்த லோத்து எங்கே இருக்கிறான்னா, சோதோமுக்கு நேராக ஒரு வாசலில் சோதோமுக்கு நேராக வாயை பார்த்துட்டே இருக்கிறாரு. கவனிங்க, கர்த்தருடைய இறக்கம் நமக்கு வரணும்னா இருக்கக்கூடாத இடத்துல இருக்கக்கூடாது. அங்கே பாவம் நடந்துட்டு இருக்கிறது, இவர் வாசல்ல இருந்துட்டு சோதோமை பார்த்துட்டே இருக்கிறாரு. வாலிப தம்பிமார் தங்கச்சிமாருக்கு நான் தயவா சொல்லுவேன், பார்க்க கூடாததை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாததை பேசக்கூடாது, சிந்திக்க கூடாததை சிந்திக்க கூடாது. கவனிங்க, போகக்கூடாத இடத்துக்கு இந்த காலு போகக்கூடாது. போவோன்னா நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒன்றை இழக்க வேண்டி வரும். ஆனால் இந்த லோத்துக்கு மேலே கர்த்தர் வச்ச இறக்கத்தினால அவன் தப்பு வைக்கப்பட்டான். கவனிங்க, சிந்திக்க கூடாததை சிந்திக்கக்கூடாது. மொபைல் நோண்டுறீங்கன்னா போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாது. உங்களை நம்பி உங்கள் அம்மா அப்பா உங்கள் கையில் மொபைல் தந்துருக்குறாங்க, தேவையில்லை பார்க்கக்கூடாது. சில நன்மைகள் உங்களை விட்டு எடுபட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு நீங்களே வழி வச்சு கொடுக்கக்கூடாது. கவனிங்க, அந்த லோத்துக்கு மேலே அந்த இறக்கம் இருந்ததுனால அவனை கர்த்தர் காப்பாற்றினார். அந்த அழிவுக்கு கர்த்தர் விலைக்கு பாதுகாத்தார். ஆனால் அந்த லோத்துட்ட ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருந்து பாருங்க. அந்த 2 தூதர்களும் வராங்க. வரும்போது இந்த லோத்து வருந்தி கூப்பிட பார்க்குறான், தேவ மனுஷர்களை போல இருக்குது. உடனே இந்த லோத்து ஓடி போய், அவன் இருந்த இடம் தவறான இடத்துல தான் அவன் இருந்தான். இன்னொருத்தங்க ஒரு வேளை உங்கள்கிட்ட கிடைச்சலும் அவன் அந்த இடத்துல இருந்தனால தானே அந்த தூதர்கள் வந்தது அவனால் பார்க்க முடிஞ்சுன்னு சொல்லுவீங்க. கவனிங்க, அவன் மேலே வச்ச இறக்கம். அந்த 2 தூதர்களும் வராங்க. வந்தோடனே ஓடி போய், ஐயா 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு கூப்பிட்றான். அவங்க 2 பேர் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் தெருவில் எல்லாம் படுத்து தூங்குவோம், வீட்டுக்கெல்லாம் வரமாட்டோம். வசனம் சொல்லுகிறது அவன் வருந்தி கூப்பிட்டானா. அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, அவனுக்கு 4 நாள் உள்ள பழஞ்சியை கொடுக்கல, நாசான ஒரு ஆகாரத்தை கொடுக்கல. வசனம் சொல்லுகிறது புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு விருந்து பண்ணினான். நல்ல ஒரு விருந்து கொடுத்தான். கவனிங்க, நம்பர் 1 பாயிண்ட், கர்த்தருடைய இறக்கம் நம்ம மேலே இருக்கணும். ஊழியக்காரங்களை கனம் பண்ணி பழகணும். ஊழியக்காரங்களை அந்த இடத்துல அந்த 2 ஊழியக்காரங்களை அவன் கனம் பண்ணனால தான் அந்த 2 ஊழியக்காரங்களும் அவனுக்கு 4 பேருக்கு கையும் பிடிச்சு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டாங்க. நம்ம ஊழியக்காரங்களை கனம் பண்ணும்போது கர்த்தருடைய இறக்கம் நமக்கு வரும், அழிவுக்கு நம்ம தப்பலாம். நல்லா கவனிச்சிருங்க, அவங்க 2 ஊழியக்காரங்களை அழகாக அவன் வீட்டுக்குள்ளால கூப்பிட்டு அழகாக விருந்து கூப்பிட்டு நல்லா பராமரிக்கிறான். இன்னொரு மனுஷனை கூட காண்பித்து தர விரும்புகிறேன். அப்படியே 2 தீமோத்தேயு புஸ்தகத்துக்கு வாங்க பார்க்கலாம். 1வது அதிகாரத்தில் வாங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, ஒனேசிபோரு அப்படின்னு ஒரு மனுஷன் நீங்கள் அங்கே படிப்பீங்க. ஒனேசிமு வேற, ஒனேசிபோர் வேற. இந்த ஆள் யாருன்னா ஒனேசிபோர். இவர் எபேசு சபையில் உள்ள ஒரு விசுவாசி. இந்த மனுஷன் பவுல் அப்போஸ்தலருக்கு, அந்த ஊழியக்காரனுக்கு, பவுல் அப்போஸ்தலராகிய அந்த ஊழியக்காரனுக்கு இந்த லோத்துவை போலவே ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தான் பாருங்க. அவனை பற்றி அதில் வாசிங்க பார்க்கலாம். அந்த 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை மைக்கில் வாசிங்க. ஒனேசிபோருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினான். நிறுத்தி படிங்க. அநேக தரம் என்னை இளைப்பாற்றினான். ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, அநேக தரம் என் இருதயத்தை ஒனேசிபோரு குளிர பண்ணுனா அப்படின்னு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஊழியக்காரங்களுடைய இருதயத்தை நம்ம குளிர பண்ணுகிறவங்களா இருக்கணும். நீங்கள் இன்னும் படிக்கணும்னா எபிரேயருக்கு எழுதின நிருபத்துக்கு வாங்க. அந்த பகுதியில் அப்படியே அடையாளம் வச்சுட்டு அப்படியே எபிரேயருக்கு எழுதின நிருபத்துக்கு வாங்க. 13வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்தவங்க சத்தமா வாசிக்கலாம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கிறபடினால அவர்கள் துக்கத்தோட இல்ல, சந்தோஷத்தோட
செய்யும்படி கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. நல்லா கவனிச்சிடுங்க. எக்காரணம் கொண்டு ஆமென் ஊழியக்காரங்களை கனம் பண்ணி பழகணும். எக்காரணம் கொண்டு ஊழியக்காரங்கள்ட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறது, நம்ம அந்த கேரக்டர் நமக்குள்ளால் யாருக்குள்ள வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த லோத்துவா இருக்கலாம், இந்த ஒனேசிபோருவா இருக்கலாம், ஊழியக்காரங்களை அவங்க கனம் பண்ணனால தான் கர்த்தருடைய இறக்கம் அவங்க மேலே வந்தது. நம்மளை நடத்துகிற ஊழியக்காரங்க சந்தோஷமா நம்மளை நடத்தணும். ஏன்னா நம்ம ஆத்துமாக்களுக்கு அவங்க உத்தரவாதம் பண்ணுகிறவங்களா இருக்கிறதுனால ஒரு கஷ்டம் உங்களுக்கு வந்துன்னா ஊழியக்காரன் எவ்வளோ உத்தரவாதம் பண்ணுறாங்க, அதனால அவங்க சந்தோஷமா அதை செய்யும்படி நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கணும் அப்படின்னு வசனம் நமக்கு சொல்லி தருது. இன்னும் இந்த ஒனேசிபோரை பற்றி நீங்கள் பைபிளில் படிச்சீங்கன்னா 2 அந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, இந்த ஒனேசிபோரு என் இருதயத்தை குளிர பண்ணுனா அப்படின்னு. அதனால அவன் கர்த்தருடைய இறக்கம் அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறார். 2 அவனை பத்தி சொல்லி இருக்கிறது 17வது அதே வசனத்துல கீழே படிச்சீங்கன்னா படிங்க. என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவில்லை. 2 என் விலங்கு குறித்து அவன் வெட்கப்படல. நல்லா புரிஞ்சுடுங்க. அந்த ஊழியக்காரன் ஒருவேளை உங்களை விட அறிவில் குறைஞ்சவங்களா இருக்கலாம், வயசுல குறைஞ்சவங்களா இருக்கலாம், அழகுல குறைஞ்சவங்களா இருக்கலாம், படிப்புல குறைஞ்சவங்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் நிக்கிற ஸ்தானத்துல அவருக்கு வாயாய் கர்த்தர் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அவங்கள பத்தி அந்த வசனம் சொல்லி என் விலங்க குறித்து அவன் வெட்கப்படல. ஒரு போராட்டம் ஊழியக்காரனுக்கு வந்தா நீங்க தோள் கொடுக்கணும். விலங்கு வந்தனா நீங்க 4 சைடா ஓடக்கூடாது. ஊழியக்காரனுக்கு தோள் கொடுக்கும்போது கர்த்தருடைய இறக்கம் உங்க குடும்பத்துக்கு வரும். அடுத்த 17வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா அவன் ரோமாபுரிக்கு வரும்போது என்னை ஜாக்கிரதையா தேடி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் பாஸ்டர் காணலைன்னா சந்தோஷமா இருந்து எல்லாரும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பாஸ்டர் ஃபோன் பண்ணாங்களா, நல்லா இருக்கிறாங்களா, எப்போ வருவாங்க, சந்தோஷமா இருந்தது. சிலவங்க பார்க்கவும் கேட்டீங்க, சிலவங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போல தான் ஊழியக்காரனை ஒரு நாள் காணலையா, பாஸ்டர் காணல, ஊழியத்துக்கு போனாரா, சுகம் இல்லையா, முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விசாரிக்கிறவங்களா இருக்கணும். அவர் ரோமாபுரிக்கு போறாரு, ஒனேசிபோரு போகும்போது அங்கே தேடுறாரு, பவுல் அப்போஸ்தலன் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிக்கிறான். அதே போல நம்ம அப்படிதான், ஊழியக்காரங்க காணலைன்னா உங்களை காணலைன்னா அவர் விசாரிக்கிறார் இல்லையா, சிஸ்டர் ஏன் நேற்று கூட்டத்துக்கு வரல, முடியாமல் இருக்கிறீங்களா ஏன்னு கேட்குறாரு இல்லையா, அப்போ நீங்கள் ஏன் விசாரிக்க கூடாது? அப்படி ஊழியக்காரங்களை மனசார விசாரிக்கிறவங்களா இருக்கணும். அப்போ கர்த்தருடைய இறக்கம் நம்ம மேலே வரும். 4 அந்த ஒனேசிபோரை பற்றி நீங்கள் பைபிளில் 18வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பற்பல உதவிகளை செய்கிறவனா இருந்தான்னு சொல்லியிருக்கு. ஊழியக்காரங்களுக்கு கூட ஒரு கன்வென்ஷன் நடத்துகிறாரா, ஒரு எழுப்பல் கூட நடத்துகிறாரா, ஒரு 22 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிறாரா, கூட வந்துருந்து ஜெபிக்கலாம், கூட வால்போஸ்ட் ஓடலாம். என்னென்ன நம்ம பாஸ்டரை பொறுத்தவரை யாரையும் வாலண்டரியாக கூப்பிட மாட்டார். ஆனால் நம்ம பாஸ்டர் நான் வால்போஸ்ட் ஓட்ட வாரம் பாஸ்டர், நான் இது சேர் போட வாரம் பாஸ்டர், நான் போட வாரம் பாஸ்டர் அப்படிங்க சொல்லி பாருங்க, நிச்சயம் ஊழியக்காரனுடைய இருதயம் குளிரும். அல்லேலூயா, சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பற்பல காரியங்களில் அவன் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தான்னு சொல்லியிருக்கு. அதனால தான் ஒனேசிபோருடைய குடும்பத்துக்கு கர்த்தருடைய இறக்கம் வெளிப்பட்டது. இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம மேலே கர்த்தருடைய இறக்கம் வரணும்னா ஊழியக்காரங்களை கனம் பண்ணணும். நம்ம பிள்ளைகளுக்கும் பாஸ்டர் மக்களை, நீங்கள் அம்மாயும் அப்பாயும் பாஸ்டரை பற்றி வீட்டில் இருந்து தப்பாக பேசுனீங்கன்னா இடையில பிள்ளை இருந்து கேட்டுட்ருக்கோம். நல்ல கவனிங்க, பிள்ளைகளுடைய இருதயத்தில் நஞ்சை உதைக்கக்கூடாது இல்லையா? அவன் பிள்ளைகள் மத்தியில் நம்ம பாஸ்டர் கனம் பண்ணி, அதே மாதிரி புருஷனையும் அப்படி தான் நீங்கள் கனம் பண்ணி பழகணும். நீங்கள் எப்படி கனம் பண்ணுறீங்களோ அதை பார்த்து தான் உங்கள் பிள்ளைகளும் கனம் பண்ணுவாங்க. ஆமாம், அடுத்தவங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, கொஞ்சம் கனமாக பேசணும். நீங்கள் வீட்டில் என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே வேர்ட்ஸ் அந்த பிள்ளைகள் நாளை அவங்கள பார்க்கும்போது அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஊழியக்காரங்களாக இருக்கலாம், புருஷனையாக இருக்கலாம், அடுத்தவங்களை கனம் பண்ணி பழகும்போது நிச்சயம் கர்த்தருடைய இறக்கம் நமக்கு வரும். கர்த்தருடைய இறக்கம் நம்ம மேலே இருந்ததுன்னா நரக அக்கினிக்கு நம்மளை கர்த்தரை ஒப்பு கொடுக்கவே மாட்டோம். அழிவின் குழியில் இருந்து கர்த்தர் தூக்கி விடுவார். அந்த தேவனுக்கு கையை தட்டி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, பைபிளை படித்து பார்க்கும்போது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. லோத்து நைட்டே இந்த சம்பவம் நடக்குது. ஏன்னா சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாலே இந்த விஷயங்கள் நடக்குது. அப்போவே தூதர்கள் சொல்லிட்டாங்க, இந்த நகரத்தை நாங்கள் அழிச்ச போகிறோம், உனக்கு இந்த ஊரில் குமாரனோ குமாரத்தையோ அம்மாவோ அப்பாவோ சொந்தக்காரங்களை யாருங்களும் ஒன்றுன்னா கூப்பிடு, இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போங்கன்னு. அவன் அந்த ராத்திரியே போய் மருமக்கிட்ட போய் கூப்பிடுறான். இன்னைக்கு கர்த்தர் அந்த உலகத்தை அழிக்க போகிறாராம், மக்களை மருமக்களை 2 பேரும் வாங்கினார். அவங்க 2 பேருக்கு வார்த்தை, இந்த மாமாக்க வார்த்தை அவங்களுக்கு
பரியாசம் பண்றது மாதிரி இருந்தா அவங்க வரவே இல்லை. அப்போ இவர் வெளியே வசனம் சொல்லுகிறது, கிழக்கு வெளுக்கிறது வரையிலும் விடிய காலம் வரையிலும் இவர்கள் தாமதித்து கொண்டு இருந்தார்கள். பொதுவாக வெளியே போகணுன்னா புருஷன்மார் சகோதரமார் டக்குன்னு கிளம்பி வெளியே போயிடுவாங்க. ஒரு சட்டையை போடுவாங்க, ஒரு பேண்ட்டை போடுவாங்க, டக்குன்னு கிளம்பு. நம்மனா சாரி ஃப்ளீட் எடுக்கும்போது ஒரு ஃப்ளீட்டு கொஞ்சம் இங்கே வெளியே தெரிஞ்சுன்னா ஒன்றே எண்டு கட்டுவோம். அடுத்து தலை வலிக்கும் போது ஒரு முடி மட்டும் கொஞ்சம் இளவி இருந்தால் ஒன்றே எண்டு வலிப்போம் இல்லையோ? எல்லாரும் அப்படி தானே? பரவாயில்ல. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாலை கரெக்டாக வைப்பாங்க. ஒரு ஷால் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ஒன்றேண்டு எடுத்துட்டு அப்போ ஆக மொத்தம் நேரம் வெளுக்கு. அதனால தான் இவங்க தாமதித்துக்கணும். 2 பேர் வெளியே ட்ராவல் போகிறாங்க பார்த்தீங்களா? அதனால 3 பொம்பளை பிள்ளையா, 3 ஒருங்கன்னா எவ்வளோ மணிக்கூர் ஆயிருக்கு. 3 ஒருங்கி 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 வசனம் சொல்லுகிறது, கிழக்கு வெளுக்கிறது வரையிலும் இவங்க இன்னும் ரெடி ஆகலை. அப்போ தான் தூதன் பார்க்குறான், கிழக்கு வெளுக்க போகுது. ராத்திரி 10 மணிக்கே மேக்கப் தொடங்கினது. காலத்தை கிழக்கு வெளுக்கிறது வரையிலும் இங்கே சிலவங்களுக்கு பழக்கம் இருக்குது, முந்தின நாளே சாரி எல்லாம் அயன் பண்ணி அழகாக நிறைய பேர் தலையாடுறாங்க. அப்படி அழகாக போடுறீங்க. காலையில் எடுத்து ஃபிட்டிங்ஸ் மட்டும் நடக்கும். சிலவங்க அந்த நேரம் தான் சாரியும் தூக்கிட்டு அயன் பாக்ஸ் எங்கேன்னு வீடு மொத்தமும் தேடிட்டு தெரியும். அவர் வெளியே ஹான் அடித்தாலும் இங்கே அயன் பண்ணி நிறைய பேர் பழக்கம் இருக்குது. அப்போ அவர் 6 திட்டா நம்ம 7 தலையை போட்டு அடிச்சு பிள்ளைகளை திட்டா யோசித்து பாருங்கள். இவங்க ராத்திரியே சொல்லியாச்சு அழிய போகணும். காலத்தை கிழக்கு வெளுக்கிறது வரை இவங்க 3 பேர் என்ன செய்யலை, ரெடியால. உடனே தான் தூதன் அவங்க மேலே வச்ச இறக்கத்தினால 4 பேருக்கு நீங்கள் ஒருங்கினெல்லாம் மதி இனி வா. கடைசியில் ஸ்கூலுக்கு போகும் பார்த்துறீங்களா, ஷூ போட்டது மதி எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு இழுத்து கொண்டு போவீங்க. அதே போல தான் இந்த தூதன் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 4 பேரை இழுத்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போயிட்டு 3 கட்டளை கொடுக்குறாரு. என்ன செய்யணும்னா, திரும்பி சமபூமியில் மலைக்கு ஓடிப்போம். கர்த்தர் நம்ம மேலே வச்ச இறக்கத்தினால தான் இந்த சபையில் கர்த்தர் கொண்டு வந்து நம்மளை வச்சிருக்கிறார். நல்ல ஒரு உபதேசம் உள்ள சர்ச்சில் கர்த்தரை கொண்டு வச்சிருக்கிறார். கர்த்தர் நம்ம மேலே வச்ச இறக்கம் பாருங்க. நம்ம எந்த புண்ணியம் செய்யலை, கர்த்தர் நம்ம மேலே வச்ச இறக்கம். ஆமாண்டவங்க மட்டும் கையை தூக்கி ஒரு அலேலியை சொல்லுங்களா. ஆமாம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்று மட்டும் நான் நினைப்பேன், நான் வேறு ஏதாவது சர்ச்சில் இருந்தேன்னா இன்றைக்கி நான் பாவியாக தான் இருந்திருப்பேன். இந்த சர்ச்சில் இருந்ததுனால தான் இன்றைக்கி என்ன கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரியாய் பல சர்ச்சுக்கும் கொண்டு போய் பயன்படுத்துகிற அளவுக்கு மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் நம்ம மேலே வச்ச இறக்கத்தினால தான் நல்ல சர்ச்சில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஆமாம். இந்த 3 கட்டளையில் அந்த ஒய்ஃபு மட்டும் என்ன செஞ்சாங்க, திரும்பி பார்த்தாங்க. ஏன் திரும்பி பார்த்தாங்கன்னா, தூதன் சொன்னது உண்மையாக இருக்குமோ. இந்த ஐயா மற்றெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, அப்படியே விசுவாசிப்பாங்க. நம்ம மட்டும் 78 கேள்வி கேட்போம். ஆமாவா இல்லையா? ஏன், எதுக்கு? இவர் இப்போ பள்ளியாடி போகிறேன்னு சொன்னார்னு வைங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? ஏன் போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, ஏன் இப்போ போகிறீங்க, ஏன் பிந்தி போனா என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து போனானா, கேள்வி கேட்குறீங்களா இல்லையா? அதை போல தான் இவனும். ஒருவேளை தூதன் சொன்ன பொய்யா இருக்குமோ, உண்மையாக இருக்குமோ, நடந்திருக்கா இல்லையான்னு ஒன்று பார்ப்போமேன்னு இன்னைக்கு வரையில் அந்த இடத்துல அவள் உப்பு தூணாவே நின்றுட்டு இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அப்படியே விசுவாசிங்க. ஆமாம். மாறி எந்த பதில் நம்ம கேட்கறதுக்கு உரிமை கிடையாது. கர்த்தர் நம்ம மேலே வச்ச இறக்க நம்மளை பாதுகாக்கும், அவ்வளோதான். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்ம மேலே இறக்க வச்சார்னா அந்த அழிவுக்கு நம்மளை தப்பு வைப்பார். 2வது வாசிக்கலாம், வாசிங்க பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஒரு பாயிண்டில் நேரம் முடிஞ்சிட்டு ஷார்ட்டாக போகிறேன், நான் படப்படா போகிறேன், கவனிங்க. 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனம் காண்றாரு. சொப்பனத்தை அவர் மறந்துட்டாரு. ஆனால் ஆவியில் கலக்கம், தூக்கம் போயிட்டு அவர் ஞானிகளெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு, ராத்திரி நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னு, அதை யாராவது சொல்லுங்கன்னு. இப்போ நாளை நீங்கள் என்கிட்ட அக்கா நேற்றுக்கு ராத்திரி நான் ஒரு சொப்பனம் கண்டாக்கா, நம்ம நல்லா பயந்துட்டேன், உடனே தூக்கத்தில் எழும்பிட்டேன், அக்கா அந்த சொப்பனத்தை ஒன்று சொல்லுங்க, நான் என்னால் சொல்ல முடியுமா? நீங்கள் ஒரு வேளை சொப்பனத்தை சொன்னால் எனக்கு தெரியாத மாதிரி தத்தைக்கா பித்தைக்கான்னு ஒரு வேளை அதுவாக இருக்கல இதுவாக இருக்க ஒப்பிச்சு ஒரு விளக்கத்தை சொல்லி தந்து விட்டுருவேன். அதே நேரம் சொப்பனத்தை கேட்டால் நான் என்னால் சொல்ல முடியுமா? முடியாது. அதே போல் தான் இந்த தானியேல் சொல்லத்தோடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம். எல்லாரும் ஞானிகளையும் கொல்லது கட்டளையிட்டார். அந்த ஞானிகளில் ஒருத்தன் தான் தானியேல். தானியேல் என்ன செய்கிறான்னா, தேவனை பார்த்து இறக்கத்துக்காக கெஞ்சுகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
சொப்பனத்தை காட்டிதாரோம் அப்படின்னு கேட்கறத விடவும் ஃபர்ஸ்ட் அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஏசப்பா உங்க இறக்கம் வெளிப்படுறது, ராஜா என்ன கொன்றப்படாது, எங்களை கொன்றப்படாது, உங்க இறக்கம் எங்களுக்கு வெளிப்படுறது. வசனம் சொல்லுகிறது அவங்க 3 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தானியேலும் சேர்ந்து ஜோமன். அன்னைக்கு ராத்திரி தானியேலுக்கு ராஜா கண்டு மறந்த சொப்பனத்தை கர்த்தர் காட்டி கொடுத்தாரு. இறக்கம் என்ன செய்து பார்த்தீங்களா? ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தருடைய இறக்கம் வெளிப்படும். ஊழியக்காரங்களை கனம் பண்ணுனா கர்த்தருடைய இறக்கம் வெளிப்படும், அழிவுக்கு தப்பலாம். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தருடைய இறக்கம் வெளிப்படும். அந்த இறக்கம் என்ன செய்யும் தெரியுமா? வரப்போற காரியங்களை சொப்பனத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். கர்த்தர் உங்க மேல இறக்கப்பட்டாதான், கர்த்தருடைய இறக்கம் நம்ம மேல இறந்தாதான் நமக்கு வாழ்க்கையில நடக்க போற காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார். உண்மையே ஒரு சம்பவத்தை நான் சொல்லித்தரேன் கேளுங்க. அமெரிக்கா தேசத்துல அந்த ஒரு சகோதரி வாழ்ந்து வந்தாங்க. அவங்க பேர் என்னன்னா பெட்டி பாஸ்டர் அப்படின்னு உள்ளவங்க. அவங்க என்னன்னா சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பலவீனம் வந்தது. அந்த தண்டு வடத்துல ஒரு பலவீனம் வந்து அவங்க நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு அவங்க சரீரம் அப்படியே திருங்கிட்டு. ரியல், உண்மையா சொல்றேன், உண்மை சம்பவம். அமெரிக்கா தேசத்துல அந்த பெட்டி அவங்களோட அந்த பெண்ணோட அவங்க சரீரம் அப்படியே திருங்கி அவலட்சணமா, யாருமே அவங்கள பார்க்க முடியாத அளவு அவலட்சணமா அப்படி அசிங்கமா அவங்க மாறி போனாங்க. முக ரூபம் மாறிச்சு, அவங்க சரீரம் மாறிச்சு, அப்படியே படுத்த படுக்கையாவே அவங்க இருந்தாங்க. கவனிங்க, நிறைய ஹாஸ்டல்களை கொண்டு போனாங்க. எல்லா டாக்டர்ஸ் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா, இந்த சகோதரியை நீ பிழைக்க மாட்டாங்க. பின்னே அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழக ஹாஸ்பிட்டல் இருக்குது, நமக்கு மெடிக்கல் காலேஜில் இருக்கிற மாதிரி. அந்த டாக்டர்ஸ் குழுவே அவங்கள செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, இந்த சகோதரி இனி பிழைக்கிறது கஷ்டம், சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க. அதுவரையில் அவங்கள சந்தோஷமாக வைங்க, அவங்கள துக்கப்படுத்தாதீங்க, அவங்கள ஜாலியாக எப்படி அவங்கள சந்தோஷமாக இருக்க வைக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. ஆனால் அந்த அவங்க அம்மாவும் அந்த பெட்டியும் அவளும் வந்து கர்த்தர் மேல அவ்வளோ விசுவாசமா இருந்தாங்க. தேவனால கூடும், தேவனால எங்களுக்கு விடுதலை தர முடியும் அப்படின்னு டெய்லி அறிக்கை பண்ணுவாங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், அப்படி விசுவாச வார்த்தைகளையே இந்த பெட்டி அவளும் அவங்க அம்மாவும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நாளுக்கு நாள் இந்த பலவீனம் கூடிட்டே இருந்தது. அப்போ அடிக்கடி பலவீனப்படும் போது நிறைய பேர் பார்க்க வருவாங்க. பார்த்தீங்களா, பார்க்க வரவங்கெல்லாம் இவங்கள பார்த்து சொல்லுவாங்க, டேய் நீ டெய்லி ஜெபம் பண்ணிய, டெய்லி இப்படியே ஜெபம் பண்ணி, ஆனால் ஜெபிக்க ஒரு பலவீனம் கூடுது, ஏசப்பா அவங்க ஜெபத்தை கேட்கல, உனக்கு பதிலை தரல, அப்படி பரியாசம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு பெட்டி அவளும் அவங்க அம்மாவும் சோர்ந்து போகவே இல்லை. டெய்லி ஏசப்பா என் நாள் ஆனாலும், லாசருக்கு இந்த மரித்து 4 நாளான ஜீவனை கொடுத்தது போல எனக்கு ஜீவனை தருவார் அப்படின்னு டெய்லி விசுவாச வார்த்தையை அவங்க அறிக்கையிட ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் அந்த அம்மா மேக்சிமம் தனியாக தான் இருப்பாள். அவங்க அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. தனிமையில் இருக்கும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீரே, அப்படி அந்த விசுவாச வார்த்தைகளை அவள் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாள். இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு இன்னைக்கு ஏசப்பா அற்புதம் செய்வார். கிட்டத்தட்ட 15 வருஷம் ஓடிட்டு. ஒரு நாள் என்னன்னா திடீர்னு ஒரு மெல்லிய சத்தம், தூங்கி இருக்கிறா, பகலை தூங்கி இருக்கிறா, ஒரு மெல்லிய சத்தம். அவன் கண்ணை திறந்து எங்கும் பார்க்குற, யாரையுமே காணலை. அப்போ ஒரு சின்ன ஒரு சத்தம், அந்த சத்தத்தின் நடுவில் இருந்து ஒரு வார்த்தை, நான் உன்னை குணமாக்க போகிறேன். உன்னை இவ கேட்குற சத்தம் போட்டு 15 வருஷமாக படுத்த படுக்க டாக்டர்ஸை நான் இனி பிழைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களே நம்பிக்கை அற்று போயிறாங்க, எனக்கே நீ அற்புதமா அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா சொன்னார், ஜூலை மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி 3 மணிக்கு அப்படின்னு ஒரு சத்தம். உடனே வா டேட் எல்லாம் பார்க்குறா, ஓகே ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு விசுவாசிட்டா. ஆனால் ஒரு வார்த்தை, நீ இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் இவா ஜெபிக்க ஆரம்பித்தா. ஜெபிக்கும்போது இவளுக்கு சந்தோஷத்தின் மிகுதியினால் பார்க்க வரவங்கள்ட்ட எல்லாம் இந்த வார்த்தையை சொன்னான். அந்த டேட்டையும் சொல்லி அந்த டைமையும் சத்தமாக சொல்ல ஆரம்பித்தா. அவங்க எல்லாரும் சிரித்தாங்க. ஒருவேளை சிலர் நினைச்சாங்க ஒருவேளை அந்த டேட்டில் செத்து போயிடுவாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எல்லாரும் கூடி வந்த எல்லா ஃபேமிலியில் உள்ளவங்களும் அன்னைக்கு அவள் சாக போகிறா அப்படின்னு சொல்லி கூடி வந்தாங்க. இவ சொன்னாலும், அம்மா இல்லை, அன்னைக்கு ஏசப்பா எனக்கு சுகம் தர போகிறாரு, எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி தாங்க அம்மா,
நல்ல ஷூ வாங்கி தாங்கம்மா அப்படின்னு கேட்டேன். அவங்க அம்மாயும் விசுவாசத்தோட அவங்க வந்து அவளுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ், விலை கூடின ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ஷூ எல்லாமே அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்களாம். நேரம் வந்து 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 3 மணி ஆனோடனே இவ சொன்னா, ஏசப்பா என்ன சுகமாக்குற நேரம் வந்துட்டுன்னு. எல்லாரும் அவன் மறிக்க போறா அப்படின்னு அவன் முகத்தை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பயங்கர இப்போ வீசு பார்த்தீங்களா காற்று, இதே மாதிரி ஒரு பயங்கர காற்று அங்கே வீச ஆரம்பிச்சு, கதவெல்லாம் படா 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 படான்னு அடிக்க ஆரம்பிச்சுது. அங்கே பார்த்தா என்னன்னா, இவளுக்கு மேலே ஒரு மின்சாரம் பாய்கிறது மாதிரி ஒரு வல்லமை இவள் மேலே பாஞ்சது. அந்த எலும்பு நரம்புகள் எல்லாம் பலன் கொண்டு அப்படியே எழும்பி நின்று கர்த்தரை துதிச்சாலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மவும் அப்படிதான். கர்த்தருடைய இறக்கம் நம்ம மேல இருந்துன்னா, நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா கர்த்தருடைய இறக்கம் உங்க மேல இருக்கும். நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா இதே மாதிரி தரிசனத்துல சொப்பனத்துல உங்க குடும்பத்துக்கு நடக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் சொல்லி தருவா. கர்த்தருடைய இறக்கம் மட்டும் நம்ம மேல இருக்கும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. சரி, 3வதாக வாசிக்கலாம். எடுத்தவங்க படிங்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகமம் 30:9. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. வரும் நாளினில் என்னை காரமசைத்து அன்பாய் கோபெட்டு சேர்த்து கொள்வார். சத்தமா பாடுங்க. அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமது அங்கே அவருடனே ஆடி பாடியே. அல்லேலூயா. நல்ல 2 கையும் தூக்கி வர அல்லேலூயா. சரி, 3வதாக வாசிக்கலாம். இப்ப வாசித்த அந்த வசனத்தை ஒரு விசை கூட வாசிங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த தேசத்தில இருந்து சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்துக்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். 3வதாக கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க திரும்புங்கன்னா என்னது? இப்படி நிக்கிறேன்னா அப்படி எபோட் டன்ல பேக் பார்த்து நிக்கிறது தான் திரும்புகிறது. இப்போ நம்ம சிலர் மனம் திரும்புவாங்க. எப்படி திரும்புவாங்க தெரியுமா? இப்படி திரும்பி நின்றுட்டு இங்கேயும் பார்ப்பாங்க, இங்க கர்த்தரையும் பார்ப்பாங்க, உலகத்தையும் பார்ப்பாங்க. கர்த்தர் அப்படி சொல்லல, மனம் திரும்பு அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க. அப்படி திரும்பும் போது, பாவத்தை விட்டு நம்ம மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அதுல வாசிச்சு பாத்தீங்கன்னா, அம்மா அப்பா மனம் திரும்பினா பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கத்தை கட்டளை இடுகிறாராம். அந்த பிள்ளைகள் சிறையிருப்புல இருக்கிறாங்க, கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கிறாங்க, கெட்ட வார்த்தைக்கு அடிமையா இருக்கிறாங்க, தேவையில்லாத தொடர்புகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அம்மா அப்பா மனம் திரும்பும் போது கர்த்தர் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கத்தை கட்டளை இடுகிறாரா. நீங்க பைபிள்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஏசாயா 19வது அதிகாரத்துல 22வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, கர்த்தரிடத்துல நீ மனம் திரும்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க வாசிக்கலாம். அப்போ கர்த்தரோட விண்ணப்பத்தை கேட்டு உன்னை குணமாக்குவார்னு சொல்லி இருக்கு. அப்போ நம்முடைய பாவங்களை விட்டு கர்த்தர் எதை விட்டு திரும்புன்னு சொல்றாரோ அந்த காரியங்கள், கர்த்தர் பிரியமில்லாத எல்லா வழிகளை விட்டு நம்ம திரும்பும்போ நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லை, நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மளை கர்த்தர் குணமாக்குறவரா இருக்கிறார். சில வியாதிகள் நம்ம விடுதலாகணும்னா நம்ம மனம் திரும்பணும். இன்னும் பைபிள எரேமியா 4:1 வாசிச்சீங்கன்னா, நீ திரும்பு, அருவருப்புகளை விட்டு கர்த்தரிடத்துல திரும்புறேன்னா நீ இனி அலைந்து திரிவதில்லைன்னு சொல்லி இருக்கு. ஆஸ்பத்திரி அலைந்து திரிய விட மாட்டாரு, கோர்ட்டு அலைஞ்சு திரிய விட மாட்டாரு, வீடு அலைஞ்சு திரிய விட மாட்டாரு. கர்த்தர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை அதுதான், உன் அருவருப்புகளை விட்டு என்கிட்ட நீ திரும்புனேன்னா இனி நீ அலைஞ்சு திரிய மாட்ட.
அப்போ கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல வரணும்னா நம்ம மனம் திரும்பணும். மனம் திரும்புமா கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல வரும். கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல வந்தா நம்மளை அலைஞ்சு திரிய கர்த்தர் விடவே மாட்டார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்துல மனம் திரும்பும் போது கர்த்தருடைய இரக்கம் வரும். நாலாவதாக வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவங்க சத்தமா வாசிக்கலாம். யாத்திராகமம் 20:6. அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கர்த்தரிடத்துல திரும்பினோம்னா நமக்கு கர்த்தர் இரக்கத்தை தருவாரு, அலைஞ்சு திரிய விட மாட்டாரு. அடுத்து கர்த்தர் சொல்றாரு, என் கற்பனைகளை நீ கை கொள்ளு. என்னென்ன கற்பனைகள் நான் உனக்கு எழுதி தந்திருக்கிறேனோ அந்த கற்பனைகளை நீ கை கொள்ளு. அப்போ எனக்கு இரக்கம் 1 தலைமுறை 2 தலைமுறை இல்ல 1000 தலைமுறை மட்டும் உன் மேல இருக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க பைபிளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த எசேக்கியா ராஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல வாசிங்க பார்க்கலாம். 18வது அதிகாரம் 6, 7வது வசனம் நோட் பண்ணி வச்சுடுங்கன்னா இன்னைக்கு வீட்டில் போய் நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கணும். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 6வது வசனத்துலையும் 7வது வசனம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, எசேக்கியா ராஜா கர்த்தர் கொடுத்த சகல கற்பனைகளின் படியும் அவன் இருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு இரக்கத்தை கட்டளையிட்டார். அவனுக்கு மேலே கர்த்தரோட இரக்கம் வந்ததுனால என்ன நடந்துன்னு அதில் 7வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்ப கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல இருந்தா கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. கர்த்தர் நம்ம கூட இருந்தா என்ன நடக்கும்? அடுத்த வரி சொல்லுகிறது, அவன் போகிற இடத்திலெல்லாம் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம போகிற இடமெல்லாம் அனுகூலம் உண்டாகும். எவ்வளவு மகிமையான வசனம் பாருங்க. எசேக்கியா ராஜா கர்த்தருடைய இரக்கத்துக்காக அவருடைய கற்பனைகளை கை கொண்டதுனால கர்த்தர் அவனை கூட இருந்து அவன் போகிற இடத்துல எல்லாம் அவனுக்கு அனுகூலத்தை கட்டளையிட்டார். கர்த்தருடைய இரக்கம் நம்ம கூட இருந்தோம், நம்ம கர்த்தர் நம்ம கூட இருப்பார். இருந்து நம்ம போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் அனுகூலத்தை கட்டளையிடுவார். ஒரு நிமிஷம் கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி, ஏசப்பா ஏசப்பா உங்க இரக்கம் மேல இருக்கணும் ஆண்டவரே, நீர் என்ன கூட இருக்க. நல்ல கையை தட்டி ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில் ஆராதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். அனுகூலம் உண்டாகட்டும், அனுகூலம் உண்டாகட்டும். கர்த்தர் எங்க கூட இருப்பீராக. உங்க இரக்கம் எங்க மேல வெளிப்படுவதாக ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நீங்க வாசிப்பீங்கன்னா அந்த இடத்துல யோசபாத்துன்னு ஒரு ராஜா இருக்கிறான். அவன் சகல கற்பனைகள் நடந்ததுனால அவன் மேல கர்த்தர் இறக்கப்பட்டு அவனுக்கு கர்த்தர் நிறைய அற்புதங்களை செஞ்சார். அது ஒன்றை மட்டும் வாசிங்க மைக்கில். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். கர்த்தர் அவனுடைய கையில ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அடுத்த வரி, அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. வாவ், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல இருந்துன்னா நல்லா கவனிச்சிடுங்க. இருக்கணும்னா நம்ம கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். கற்பனைகளை கை கொள்ளும்போது கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல இருந்துன்னா ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருவார். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமே. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வாசிச்சு முடிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனம். இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, நியாய தீர்ப்பின் நாளில இரக்கம் மேன்மை பாராட்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல இருக்கணும்னா நமக்கு கொஞ்சம் இரக்க குணம் இருக்கணும். நமக்கு இரக்க குணம் இருந்துன்னா கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல இருக்கும். கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல இருந்துன்னா நியாய தீர்ப்பின் நாள்ல நம்மளை கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். 5 பாயிண்ட் எனக்கு கடகடா சொல்லி தாங்க பார்க்கலாம். நம்பர் 1, கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஊழியக்காரங்களா கனம் பண்ணுனா கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல இருக்கு. கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல இருந்தா என்ன நடக்கும்? அழிவுக்கு தப்பலாம். நம்பர் 2, ஜெபிக்கிறவங்க மேல கர்த்தருடைய இரக்கம் இருக்கும். அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்?
வருகிற காரியங்களை அழகா சொல்லி கொடுப்பார். நம்பர் 3, கர்த்தரிடத்துல திரும்பினா பாவங்களை விட்டு கர்த்தரிடத்துல திரும்பினா கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். கிடைச்சா நம்மளை கர்த்தர் அலைஞ்சு திரியதுக்கு விடவே மாட்டார். நம்பர் 4, கர்த்தருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டோன்னா கர்த்தருடைய இரக்கம் 1000 தலைமுறை மட்டும் அவர் கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார். கடைசியா இரக்க குணம் நமக்கு இருந்துன்னா நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம தப்பிக்கலாம். இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் எழும்பி நின்று